பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாக்கியா ஈஸ்வரி கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் வெளியில் கிளம்புறத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு ரொம்ப கோவம் வருது. ஒரு மாமியாராக இருந்து பாக்கியா எங்கே போகிறான்னு கேட்டால் கூட இந்த பாக்கியா கிட்டேருந்து பதில் வர மாட்டேங்குதே கோபி. இந்த பாக்கியா என்ன செய்கிறா அப்படின்றது கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது பாரு. இப்போ 2 ரெஸ்டாரண்ட்டும் இல்லை, வீட்டில் இருந்து நிம்மதியாக அவள் வேலையை பார்க்குறத விட்டுட்டு எதுக்காக இப்போ வெளியில் கிளம்பணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குடனே கோபியும், அம்மா நீங்கள் சொன்னாலோ நான் சொன்னாலோ பாக்கியா கேட்க போகிறதில்ல. இத்தனை நாள் பிஸ்னஸ் செஞ்ச பாக்கியா அப்புறம் வீட்டிலையே இருந்தா அவளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரட்டுமா, வந்ததுக்கப்புறமா தான் என்ன ஏதுன்னு பாக்கியா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமே, பொறுமையாக இருங்கம்மா அப்படின்னு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காரு கோபி. ஆனாலும் இன்னைக்கு பாக்கியா வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு கோவத்தில் இருக்கிறாங்க ஈஸ்வரி. ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி பாக்கியாவுக்கு சரியான ஒரு இடம் கிடைக்காததுனால எங்கே ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கிறது, இருக்கிற பணத்தை வச்சு எப்படியாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சா நமக்குன்னு ஒரு நல்ல வாய்ப்பாக எதுவும் அமைய மாட்டேங்குதே அப்படின்னு பாக்கியா நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வியும், அக்கா எப்படிக்கா உன்னால் மட்டும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உடனே எந்திரிச்சு மறுபடியும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு தோணுது. நான்லாம் உன் நிலமையில இருந்தா எதுவும் செய்ய முடியாம மனவேதனையிலேயே இருந்திருப்பேன். ஆனா நீ என்ன மாதிரி இல்லக்கா அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன செய்ய செல்வி, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் எவ்வளோ நேரம் சும்மா இருக்க முடியும்? இத்தனை நாள் பிஸ்னஸ் செஞ்சு உங்கள் எல்லாருக்கும் நான் வேலை கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் என்ன நம்பி இருக்கீங்க. அதனால தான் என் அத்தை பேச்சை கூட கேட்காம, என் அத்தைக்கிட்ட கூட சொல்லாமல் நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். நான் பிஸ்னஸ் செய்ய போகிறேன்னு எங்கள் அத்தைக்கு தெரிஞ்சாலே இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் செய்வாங்களோ தெரியல. கோபி கூட வந்த எங்கள் அத்தை மறுபடியும் கோபி கூடயே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு பார்த்தா என் வீட்டிலையே இருந்துக்கிட்டு என்னையே திட்டி அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன செய்ய, எல்லாத்தையும் சமாளித்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, நம்ம அங்கே இங்கேன்னு அங்கே இடத்துக்காக போனோம். ஆனால் யாரும் இடம் தர முன் வரவே இல்லையே. இப்போ என்னக்கா செய்ய போகிற அப்படின்னு கேட்க, இன்னும் 4-5 இடத்துக்கு போய் பார்ப்போம். ஒரே நேரத்தில் நல்ல வாய்ப்பாக கிடச்சிருமா என்ன? என்றைக்கும் நம்பிக்கையாக இருக்கணும் செல்வி. முன்னேறணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நம்பிக்கை தேவை. யார் என்ன பேசினாலும் அதை கண்டுக்கவே கூடாது. சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் செல்வியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே இங்கே பாக்கியா சொல்கிறாங்க, செல்வி வீடு வரைக்கும் வா, இவ்வளோ தூரம் வந்துட்டலன்னு கேட்க, ஏன்க்கா உன் மாமியார் உன்னையே சும்மா விட மாட்டாங்க. நான் வேற உன் கூட வந்தா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வரும். நான் இப்படியே என் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ போய் எப்படியாவது உன் மாமியாரை சமாளிச்சுக்க. அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையேக்கா. இப்போ தான் நான் உன் வீட்லேயும் வேலை பார்க்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அங்கேருந்து கிளம்புறாங்க. பாக்கியாவும் ரொம்ப நேரம் கழித்து வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்த உடனே இங்கே அமிர்தா ரொம்ப சந்தோஷமா, அம்மா வந்துட்டிங்களா? நீங்கள் சொன்ன மாதிரியே பாட்டிக்கு சமைச்சு கொடுத்துட்டேன், சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டேன், நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். ஆனால் பாட்டி தான் உங்கள் மேலே கோவமாக இருக்காங்க. நீங்கள் எங்கே போயிருக்கீங்கன்னு தெரியாமல் அவ்வளோ ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. நீங்கள் காஃபி எதுவும் குடிக்கிறீங்களான்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே வந்த ஈஸ்வரி, ஆமாம் பாக்கியா, இப்போயாவது சொல்லு, எங்கே தான் போயிட்டு வர? உன் பசங்க எல்லாரும் நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ எதுக்கு பாக்கியா இப்படி தேவையில்லாமல் வெளியில் போயிட்டு வர? குடும்பத்தை பொறுப்பாக நடத்தணுன்ற அக்கறை உனக்கு இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்ல, அத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல, அமிர்தா அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டால அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிற எதுக்கும் சரியான பதில் சொல்லாமல் இருக்காங்க. உடனே போதும் போதும், நீ சமாளிக்காத, எனக்கு உண்மை தெரியணும். இப்போ என்ன ஏதுன்ற உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு கேட்க, அங்கேருந்த கோபியும், அம்மா என்னம்மா, பாக்கியா இப்போ தான் வெளியிலேருந்து வந்திருக்கா, கோயிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வந்திருப்பா, அதுக்குள்ளே இவ்வளோ கேள்வி கேட்கணுமா? ஏம்மா பாக்கியாவை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? நீ போய் ரெஸ்ட் எடு பாக்கியான்னு சொல்லும்போது, நீ அமைதியாக இரு கோபி, உனக்கு எதுவும் தெரியாது இந்த பாக்கியாவை பற்றி. இப்போ நீ சொல்லிவிட்டு அப்புறமா உன் ரூமுக்கு போ. எங்கே போயிட்டு வர? எங்கே அந்த செல்வியை பார்க்க போனியா, இல்லை செல்வி கூட எங்கேயாவது வெளியில் போனியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாக்கியாவும், ஆமாத்த சரியாக தான் சொன்னீங்க, செல்வி கூட தான் வெளியில் போயிட்டு வரேன். அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பணம் இருக்கிறதுனால பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். எத்தனை நாள் தான் எதுவுமே செய்யாமல் வீட்டில் அப்படியே தனியாக இருக்கிறது? என்னால் அப்படி இருக்க முடியாது. இத்தனை நாள் பிஸ்னஸ் செஞ்ச நான் மறுபடியும் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு தான் ஒரு நல்ல இடமா வாடகைக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு அங்கே இங்கேன்னு போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் எந்த இடமும் அமையவே இல்லை. அதான் நான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன்னு சொல்ல, உடனே கோபி ஈஸ்வரின்னு எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. பாத்தியா கோபி, நான் தான் சொன்னேன்ல பாக்கியா நம்ம பேச்சை கேட்க மாட்டான்னு. யாரை கேட்டு நீ இடம்லாம் பார்க்க போனேன்? எதுக்கு தேவையில்லாத வேலை? ஏற்கனவே கடன் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அந்த கடனை கொடுக்க முடியாமல் சம்மந்திக்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வந்த, இதெல்லாம் உனக்கு அசிங்கமாகவே இல்லை?
நம்ம பொண்ணு இனியா அந்த வீட்டுக்கு மருமகளா போனா அந்த இனியாவுக்கு தேவையான எல்லாத்தையும் நாம தான் செய்யணுமே தவிர்த்து அவங்க வீட்டிலேருந்து பணத்தை வாங்கி இங்கே நீ வாங்கின கடனெல்லாம் கொடுத்துருக்க. இதுவே என்னால் தாங்க முடியல. இதில் மறுபடியும் நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறியா? எந்த பிஸ்னஸும் வேண்டான்னு சொன்னா நீ கேட்க மாட்டியா அப்படின்னு திட்டுறாங்க. உடனே பாக்கியா, அது எப்படித்த? நான் என்ன செய்யணும்னு நான் தானே முடிவெடுக்கணும். என் வாழ்க்கையில் எல்லா முடிவையும் நீங்களே எடுத்தா அப்புறம் நான் எதுக்குத்த? என் பொண்ணு இனியாவோட கல்யாணத்தை கூட நீங்கள் தான் நடத்தி வச்சிங்க. அதில் எந்த முடிவும் எடுக்க விடாமல் செஞ்சிட்டீங்க. இப்போ வரைக்கும் இனியாவோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு அந்த சுதாகரெல்லாம் நினச்சி நான் பயந்துக்கிட்டே இருக்கேன். என்ன அப்பப்போ ஃபோன் பண்ணும்போது இனியா சிரித்து பேசுகிறதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குது. ஆனால் உங்களால் இனியாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த சுதாகர் குடும்பத்தை மட்டும் இல்லைத்த, உங்களையும் கோபியவும் நான் என்றைக்கும் சும்மா விடவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். நீங்கள் ஏன் வழியில் தலையிடாதீங்க. பேசாமல் உங்கள் பையனுக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல, அங்கே போய் தங்கி நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க. நான் இப்போ வேலை செஞ்சு முன்னேறணும். குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு எனக்குன்னு கொஞ்சம் வருமானம் வேணும். என் பசங்களையே நம்பிட்டு இருந்தா அப்புறம் உங்கள் பையன் கோபியை கல்யாணம் பண்ணி ஏமாந்து போய் நின்னல்ல, அந்த நிலமை தான் எனக்கு வரும். அதனால தான் முன்னேறணும், நல்லா சம்பாதிக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. அதே மாதிரி முயற்சி செஞ்சிட்ருக்கேன். என்னோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. உங்களை பற்றி நான் யோசிக்கவும் மாட்டேன். போங்கத்த, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போன பாக்கியா எப்பயும் போல் தன்னுடைய வேலையை பார்க்குறாங்க. அமைதியாக உட்காந்து காஃபி குடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி, பாத்தியா அந்த பாக்கியா என்ன பதில் சொல்லிட்டு போகிறான்னு. நம்ம பாட்டுக்கு கேள்வி கேட்க என்னவோ நமக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி, நமக்கு எந்த உரிமையும் இல்லாத மாதிரிலாம் இந்த பாக்கியா பேசிட்டு போகிறா. அவள் பாட்டுக்கு உட்காந்துட்ருக்கா பாரு அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பாக்கியா யாரையும் கண்டுக்காம நாளைக்கு எங்கே போகிறது, நாளைக்கு எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு வாடகைக்கு இடம் கிடச்சா நம்ம பிஸ்னஸை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு அதை பற்றி மட்டும் யோசிக்கிறாங்க. அவமானப்பட்டு நிற்கிறாங்க கோபியும் ஈஸ்வரியும். பாக்கியாவுக்கு 50 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து நான் தான் ஏமாந்து போய் நிற்கிறேன்ற கோவத்தில் இங்கே நிதிஷுக்கு சுதாகர் ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே நிதிஷும் ரொம்ப சந்தோஷமா, அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்க, என்ன இனியாவும் நீயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்களுக்குன்னு வீடெல்லாம் வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் நாம் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. ஏன்னா அந்த பாக்கியாவை நாம் ஏமாற்ற நினச்சோம். பாக்கியா கிட்ட 50 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் தான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அது எப்படிப்பான்னு கேட்குறாரு நிதிஷ். ஆமாம், இந்த பிஸ்னஸுக்காக தானே நான் இனியாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் அந்த இனியாவாலையும் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பாக்கியாவாலையும் நமக்கு பெருசாக எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. இந்த பாக்கியாவை சும்மா விடக்கூடாது. அவங்க குடும்பத்தையே அவமானப்படுத்தணும். அதுக்கு நீ தான் நிதிஷ் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு உங்களுக்கு தெரியும்லப்பா. நீங்கள் இந்த இனியாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க, நானும் கல்யாணம் பண்ணேன். நீங்களே எங்களை வெளியூருக்கு அனுப்புனீங்க, நானும் வந்தேன். இப்போ என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு நிதிஷ். இங்கே இனியா நிம்மதியாக வெளியூரில் இருக்கக்கூடாது, சந்தோஷமாக உன் கூட வாழவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இனியாவுக்கு நாம் யாருன்னு தெரியணும். அந்த இனியா அவமானப்பட்டு நிற்கணும். அதெல்லாம் பார்த்து தலை குனிஞ்சு நிற்கணும் அந்த பாக்கியலக்ஷ்மி. இப்படி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமே, இனி என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களாம் இங்கே இனியாவோட வாழ்க்கையை நினச்சி அழுகணும். அவங்க அப்படி நிற்கிறத பார்த்துட்டு நான் சந்தோஷப்படணும். போனா போதுன்னு இந்த ஒரு பிஸ்னஸ்க்காக உனக்கு நான் கல்யாணம் செஞ்சு வச்சா அந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்டு அதுக்காக 50 லட்ச ரூபா பணத்தை வாங்கி என்ன ஏமாத்தின பாக்கியா குடும்பத்தை நான் என்றைக்கும் சும்மா விடவே மாட்டேன். என்னை பற்றி அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? இப்போதைக்கு பாக்கியாவுக்கு பெருசாக எந்த பிஸ்னஸும் இல்லை. தன்னுடைய பொண்ணோட நிலைமை என்ன ஆகுமோன்னு அவங்க யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. இந்த இனியா என்னால் இனி எவ்வளோ அனுபவிக்க போகிறான்னு மட்டும் பாருங்கப்பா. இவ்வளோ ஏமாற்றிட்டாங்களா அவங்க அம்மா? ரொம்ப நல்லவங்க நினச்சேன், ஆனால் இப்படிலாம் செய்கிறாங்களா? உங்ககிட்ட இருந்தே பணத்தை வாங்கியிருக்காங்கன்னா இனியாவையும் இனியா குடும்பத்தையும் சும்மா விடவே கூடாதுப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே இனியா கவனிக்கிறாங்க. இனியாவுக்கு அப்போ தான் தெரியுது, நிதிஷோட அப்பாவும் சேர்ந்து பிஸ்னஸ்க்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடையே செஞ்சுருக்காங்க. இத்தனை நாள் அப்போ நிதிஷ் என்கிட்ட சந்தோஷமாக பேசி நல்ல விதமாக இருந்தது எல்லாமே நடிப்பு தானா? என்னை நடித்து இந்த குடும்பமே ஏமாற்றிருக்காங்களா? அப்போ வீட்டில் நடக்கிற பிரச்சனை, அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டில் நடக்கிற பிரச்சனை எதுவுமே தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் என்னை வெளியூருக்கே அனுப்பி வச்சாங்களா? அம்மாவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்க, அதனால் என்ன வெளுத்து வாங்க போகிறாரா? எனக்கு பிரச்சனை செய்ய போகிறாரா இந்த நிதிஷ்? இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா இந்த நிதிஷை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு ஃபோனில் நிதிஷ் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு தனியாக உட்காந்து இனியா அழ ஆரம்பிக்கிறாங்க.
இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நிதிஷும் அப்பாவே சொன்னதுக்கு அப்புறமா இனியா கிட்ட இனி நம்ம ரொம்ப நல்லவன் மாதிரி நம்ப வைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வராரு. வந்த உடனே இனியாவுக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சொல்லி வெளுத்து வாங்குறாரு. என்ன இனியா, உங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்டேயே பணம் வாங்கி எங்கள் அப்பாவையே ஏமாத்திருக்காங்க. 50 லட்ச ரூபா பணத்தை வாங்கி ஏமாத்திருக்காங்கன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன். இந்த பிஸ்னஸ்க்காகவும் உங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் எங்களுக்கு வரணுன்றதுக்காகவும் தான் நான் உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணேன். எங்களை உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நம்பினாங்க. இப்போ என்னடானா உங்கள் அம்மா பணத்தை வாங்கினது மட்டும் இல்லாமல் பெரிய பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்களோ. இனி நீ நல்லா அனுபவிக்கிறத பார்த்து உன் குடும்பம் தலை குனிஞ்சு நிற்கணும். உன்னால் அவங்க கஷ்டப்படணுமே தவிர்த்து என் பொண்ணு பெரிய இடத்துல மருமகளாக போயிருக்கான்னு சந்தோஷப்படவே கூடாது அப்படின்னு உண்மை எல்லாத்தையும் சொல்ல உடனே இனியாவும் நீங்கள் என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இத்தனை நாள் இப்படிலாம் செய்யலையே நிதிஷ்னு கேட்க, இத்தனை நாள் உன்னை நம்ப வைக்கிறதுக்காக என் குடும்பமும் நானும் நடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ உன் அம்மாவால் ஏன் அப்பா அவமானப்பட்டு நிற்கும்போது நான் உன்னை சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இனியாவும் அப்போ நீங்கள் எல்லாரும் திட்டம் போட்டு தான் என்னை ஏமாத்திருக்கீங்களா, நீங்கள் என்னை விரும்பி கல்யாணம் பண்ணவே இல்லையா நிதிஷ்னு சொல்ல, நான் உன்னை பார்த்ததே இல்லை. எங்கள் அப்பா ஏதோ பொய் சொன்னார். என் பையன் இங்கே இனியாவை விரும்பிட்டான், இனியாவை கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றான். அதனால் கல்யாணத்துக்குன்னு பெருசாக நீங்கள் எதுவுமே செலவு செய்ய வேண்டான்னு எங்கள் அப்பா சொன்ன பொய்யெல்லாம் உண்மையாக நடக்கணுன்றதுக்காக நானும் ஆமான்னு சொன்னேன். மற்றபடி கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்ததும் இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டதும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவோட 2வது ரெஸ்டாரண்ட்டையும் எங்கள் அப்பாவே வாங்கிட்டாரு. இதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு பிரச்சனை செஞ்சாலும் உன் வீட்டில் உள்ளவங்க தான் உங்கள் அம்மாவை நம்ப மாட்டாங்களே. அதனால தான் போனா போதும்னு இருந்தோம். 50 லட்ச ரூபா பணத்தை உன் அம்மா வாங்கிட்டாங்க. அதுவும் அந்த புது ரெஸ்டாரண்ட்டுக்காக. ஆமாம், எங்கள் அம்மா எதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பணம் கொடுக்கணும், அது எங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட் தானே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அப்போ உனக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கே அந்த ரெஸ்டாரண்ட்டை உனக்காக கிஃப்டாக உங்கள் அம்மா கொடுக்குறதா ஏமாத்தியில் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஆனால் எங்களையே ஏமாத்திட்டாங்க உங்கள் அம்மா அப்படின்னு ரொம்ப கோவத்தில் நிதிஷ் அங்கே இனியாவை வெளுத்து வாங்குறாரு. உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் இனியாவுக்கு தெரியுது நிதிஷையும் நிதிஷோட குடும்பத்தையும் நம்பி நாம் மட்டும் ஏமாறலை, நம்ம குடும்பமே ஏமாந்துருக்காங்க. அதுலேயும் பாட்டியும் அப்பாவும் இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல போய் தான் நான் நிதிஷை கல்யாணம் பண்ணேன். இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணம் வேண்டான்னு அப்போவே ஒரு நல்ல முடிவாக எடுத்திருப்பேன். என் அம்மா முடிவெடுக்கிறதுக்கும் விடலை, என் முடிவையும் யாரும் கேட்கல. இப்போ நான் தான் வெளியூருக்கு வந்து நிதிஷ் மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவமானப்பட்டு நிற்கிறேன். இந்த நிதிஷ் பேசுகிற எதையும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இப்படி ஏமாந்துட்டேனே அப்படின்னு இனியா ரொம்ப அழுகிறாங்க. அப்போ தான் இனியா தெளிவான ஒரு முடிவெடுக்கிறாங்க. இப்போ கோவத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்த இந்த நிதிஷுக்கு இன்னும் என்னென்ன பழக்கம்லாம் இருக்குன்னு தெரியல. அதனால் நிதிஷை இனி நம்பக்கூடாது. நிதிஷ் அவருடைய அப்பாவுக்காக என்ன வேணாலும் செய்கிறாரு, நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அம்மாவோட ரெஸ்டாரண்ட் இல்லாமல் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. இதை பற்றி அம்மா கிட்ட கேட்டதுக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உண்மை எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. இனியும் பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராது. வீட்டுக்கு போய் இந்த நிதிஷ் சுதாகர் எப்படிப்பட்டவங்கன்ற உண்மையை பாட்டி அப்பான்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அப்போ தான் அம்மா சொன்னது எல்லாமே உண்மைன்னு தெரிய வரும். இனியும் நிதிஷை நம்பி இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது. இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதானே. நிதிஷ் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே இனியாவை வெளுத்து வாங்கி உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து இனியா தனியாகவே கிளம்பி வந்துடுறாங்க. இனி இந்த நிதிஷ் குடும்பத்தில் நம்ம இருக்கவே கூடாது. என்ன இருந்தாலும் நிதிஷோட அப்பா பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. அது என்ன ஏதுன்னு நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வரணும். நல்ல வேளை இந்த நிதிஷோட சுயரூபம் இப்போயாவது நமக்கு தெரிய வந்தது. இல்லைனா இன்னும் நம்பி ஏமாந்துருப்பேன். எங்கள் அம்மா ஆசையாக புது ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து ஓனர் ஆனாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டையும் ஏமாற்றி வாங்கிட்டு ஏற்கனவே இருந்த பழைய ரெஸ்டாரண்ட்டையும் இந்த சுதாகரே வாங்கியிருக்காருன்னா கண்டிப்பாக ஏன் அம்மாவை அவமானப்படுத்தவும் தலகுனிய வைக்கவும் எங்கள் அம்மா பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்றதுக்காகவும் தான் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு என் குடும்பத்தை ஏமாற்றிருக்காங்க. இவ்வளோ தெரிஞ்சதுக்கப்புறமாவும் இந்த நிதிஷ் கூட நான் எப்படி நம்பி வாழ முடியும் அப்படின்ற எண்ணத்தில் உடனே அங்கேருந்து தனியாகவே கிளம்பி பாக்கியாவோட வீட்டுக்கு வர முடிவெடுக்கிறாங்க இனியா. பாக்கியா இங்கே எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே இங்கே ஈஸ்வரியும் என்ன பாக்கியா, இன்னைக்காவது வீட்டில் இருப்பியா, இல்லை எப்பயும் போல் உன் ஃப்ரெண்டு அந்த செல்வியை கூட்டிகிட்டு இன்றைக்கும் நீ பாட்டுக்கு வெளியில் கிளம்பி போயிடுவியான்னு கேட்குறாங்க.
ஈஸ்வர் இப்படி சொன்னதை கேட்ட பாக்கியலட்சுமியும், அத்தை நான் வெளியில் கிளம்பி போனாலும் இல்லை வேலைக்கே போனாலும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் வேலையை பாருங்கள், இப்போ இந்த காஃபியை எடுத்துக்கோங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, நீ என் பேச்சை கேட்காம இருக்கிறதுக்கு பாக்கியா நீ அவமானப்பட்டு தான் நிற்க போகிற, பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அழுதுகிட்டே இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு இனியா வராங்க. இனியா வரதை பார்த்த உடனே நடந்த விஷயம்லாம் தெரியாத ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமா, என் பேத்தி இனியா வந்திருக்கா, ஆமாம் மாப்பிள்ளை எங்கே, இவங்க வெளியூரில் தானே இருந்தாங்க, இப்போ என்ன இனியா வந்திருக்காளே அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளை வருவாங்கம்மா அப்படின்னு கோபி பேசிகிட்டு இருக்காரு. அங்கே உடனே பாக்கியா இனியா அழுகிறத பார்த்துட்டு, இனியா என்ன இனியா நீ வெளியூர்லேருந்து வந்துட்டியா, 2-3 நாள் நீ ஏன் ஃபோன் பண்ணாமல் இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இனியாவும், அம்மா நானே தாம்மா தனியாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ ஏன் தனியாக வந்த, மாப்பிள்ளை பிஸ்னஸ் எங்கேயும் செய்ய போயிருக்காரா, இல்லை ஏன் நீ தனியாக வந்த அப்படின்னு கேட்க, அந்த நிதிஷ் பிஸ்னஸ் செய்கிறதுக்காக போகலை, அவர் வெளியூரில் இருக்காரு, அவரை விட்டுட்டு தனியாக நான் கிளம்பி வந்துட்டேம்மா. அங்கே நடந்ததெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அந்த நிதிஷும் சுதாகரும் திட்டம் போட்டு தான் இந்த மாதிரி நம்ம வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்கன்ற உண்மை எனக்கு தெரிய வந்துருச்சுமா. அந்த வீட்டில் உள்ள யாரும் நல்லவங்களே இல்லை, நாம தாமா அவங்கள நம்பி ஏமாந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப அழுகிறாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி, இங்கே கோபி, செழியன்னு எல்லாருமே பேரதிர்ச்சியோட எந்திரிச்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே இனியாவை பார்த்துட்டு கோபி, ஏம்மா இனியா நீ என்ன சொல்கிற, ஏம்மா அழுதுட்ருக்க, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லு, மாப்பிள்ளை என்னம்மா செஞ்சாரு, ஏதாவது பிரச்சனையா, மாப்பிள்ளை கிட்ட ஏதாவது பிரச்சனை செஞ்சுட்டு நீ பாட்டு கிளம்பி வந்துட்டியா, சுதாகர் ரொம்ப நல்லவராச்சே, என்னம்மா உனக்கு தெரிய வந்த உண்மை அப்படின்னு கேட்கும்போது, அப்பா அமைதியாக இருங்கப்பா, என் வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நீங்களும் பாட்டியும் தான். நான் இப்போ நிதிஷால் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன்னா அதுக்கு காரணமும் பாட்டியும் நீங்களும் எடுத்த முடிவு தான். அம்மா பேச்சை கேட்டிருந்தா இந்த கல்யாணம் நடந்திருக்காது, நான் நிம்மதியாக சந்தோஷமாக படித்து பெரிய ஒரு வேலைக்கு போயிருப்பேன். இப்போ பாருங்க, கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே அந்த நிதிஷ் அவங்க அப்பா பேச்சை கேட்டுட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து என்னை அவமானப்படுத்தி பேசி பலார்னு வெளுத்து வாங்கிட்டாரு. அது மட்டும் இல்லைப்பா, அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்குறதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடையே செஞ்சாங்களாம். நிதிஷ் என்னை விரும்பவும் இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை பார்த்ததும் இல்லையாம்ப்பா, அவங்க அப்பா பேச்சை கேட்டுட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணாராம். அது கூட பரவாயில்லைன்னு பார்த்தா அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்காக அம்மா 5 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா பணம் வாங்கின விஷயம் நிதிஷுக்கு அவங்க அப்பா மூலமாக தெரிய வர, எங்கள் அப்பா உங்கள் அம்மாவை ஏமாத்தணும்னு நினச்சா உங்கள் குடும்பமே சேர்ந்து எங்கள் அப்பாவை ஏமாற்றி நீ அவமானப்படுத்திட்டியா, எனக்கு உன்னை விட என் குடும்பம் தான் முக்கியம், என் அப்பா பேச்சை மட்டும்தான் கேட்பேன், உன் கூட வாழ எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அவமானப்பட்டு நின்றுருக்கேன்ப்பா. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு மருமகளாக போயிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு தாங்க முடியல, உங்கள் 2 பேர் மேலே தான் கோவம் வருது. இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா, சுதாகர் எதுக்காக அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை வாங்க நினச்சாருன்னு, அம்மாவோட ரெஸ்டாரண்ட் பேரை மட்டும்தானப்பா மாத்திரதா சொன்னார், அதுக்கப்புறம் யாரை கேட்டுப்பா எனக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை அம்மா கொடுக்கணும், என்கிட்ட இது சொல்லியிருந்தா நான் இந்த கல்யாணமே வேண்டான்னு அப்போவே ஒரு நல்ல முடிவாக எடுத்திருப்பேன். இப்படி மறுபடியும் அழுதுகிட்டே வந்து அவமானப்பட்டு நின்றுக்கவே மாட்டேன். பாட்டி இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா, இப்போ உங்களுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்குமே, என்ன பாட்டி நீங்கள் வசதியான குடும்பத்தில் வாழப்போகிற இனியான்னு சொன்னீங்க, ஆனால் அவங்கள பற்றி தெரிஞ்ச உடனே என்னால் எப்படி பாட்டி அங்கே போய் வாழ முடியும், மறுபடியும் அம்மா சொன்னது மட்டும்தான் உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் ஆதாரத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு நிதிஷ் அன்னைக்கு என்னெல்லாம் அவங்க அப்பா கிட்ட பேசினாருன்ற எல்லா ஆதாரத்தையுமே, தன்னுடைய ஃபோனில் இருந்த அந்த ஆதாரம் எல்லாத்தையும் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியுமே காமிக்கிறாங்க. அப்போ தான் நிதிஷ் யார், சுதாகரும் நிதிஷும் என்னெல்லாம் திட்டம் போட்டிருக்காங்கன்றது கோபி ஈஸ்வரிக்கு தெரிய வர எல்லாரும் திருன்னு முழிக்கிறாங்க, பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க. உடனே செழியனும், என்ன இனியா இது, நீ சொன்னது எல்லாமே உண்மையாக இருக்குது, அப்போ அவங்க நல்லவங்களே இல்லையா, நாங்கள் தான் ஏமாந்துட்டோமா அப்படின்னு கேட்க, உடனே ஈஸ்வரியும், இதெல்லாம் உண்மையா கோபி, என்னால் நம்பவும் முடியல, நம்பவும் இருக்கவும் முடியல, நம்ம பொண்ணு இனியா தனியாக அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கா, ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க இவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்காங்க, அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாக்கியா தான். பாக்கியா மட்டும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக 50 லட்ச ரூபா பணம் வாங்காமல் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது, இனியாவும் நிதிஷ் கூட சந்தோஷமாக வாழ்ந்திருப்பா. இதுக்கு தான் பாக்கியா சொன்னேன், நம்ம வீட்டு பொண்ணு இனியாவுக்கு கிஃப்டாக ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்டு அதுக்காக பணத்தை வாங்காதன்னு சொன்னேன். ஓ மேலே உள்ள கோவத்தில் இங்கே சுதாகர் நிதிஷ்கிட்ட என்னெல்லாம் பேசியிருக்காரு பாரு, அந்த கோவத்தில் தான் நிதிஷ் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்ல, பாட்டி அமைதியாக இருங்க பாட்டி,
இன்னொரு தடவை என் அம்மாவை ஏன் முன்னாடியே தப்பாக பேசுறீங்க அவ்வளவுதான். என் அம்மா என்ன தப்பு செஞ்சாங்க? இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு தெளிவான முடிவில் இருந்தாங்க. நீங்கள் எல்லாரும் தானே அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு பேசி என் மனசை மாற்றி கல்யாணத்தை செஞ்சு வச்சிங்க. செஞ்ச தப்பெல்லாம் நீங்கள். ஆனால் என் அம்மாவை அவமானப்படுத்தி பேசுகிறீங்க, கேள்வி கேட்குறீங்க. இதெல்லாம் சரியில்லை பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இனியா, உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ அந்த பணத்தை பாக்கியா வாங்காமல் இருந்திருந்தா நீ சந்தோஷமாக இருந்திருக்கலாம்ல. நான் சொன்னதை பாக்கியா கேட்கல. பாக்கியாவுக்கு குடும்பத்து மேலே அக்கறையும் இல்லை, பொறுப்பும் இல்லை. மறுபடியும் மறுபடியும் சுதாகர் அவமானப்படுத்தினா சம்மந்தி எவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் தாங்கிட்டு இருப்பாரு. அந்த கோவத்தில் தான் உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசியிருக்காரு நிதிஷ் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாட்டி, ஏற்கனவே அவங்க நம்மளை ஏமாத்துறோம் திட்டம் போட்டிருக்காங்க. அதனால தான் இப்போ அம்மாவுக்கு கொடுத்த அந்த பணத்தெல்லாம் நினச்சி மறுபடியும் நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. நான் இப்போ அழுதுகிட்டே வீட்டுக்கு இங்கே நிதிஷும் நானும் வாழாமல் இருந்தால் நீங்கள் எல்லாரும் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க, தலை குனிஞ்சு நிற்கணுன்றது தான் அவங்களுடைய எண்ணமே. வேண்டாம் பாட்டி, மறுபடியும் நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போகவும் மாட்டேன். எனக்கு நிதிஷ் வேண்டாம். நான் மறுபடியும் படிக்கணும். என் அம்மா பேச்சை கேட்காம என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை செஞ்சிட்டிங்களேப்பா. உங்களை நம்பி தானே நான் நிதிஷை கல்யாணம் பண்ணேன். ஏன்ப்பா இப்படி செஞ்சீங்கன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ஈஸ்வரியும் கோபியும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. பாக்கியாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. என் பொண்ணு வாழ்க்கையில் அந்த நிதிஷும் அந்த சுதாகரும் ஏதாவது பிரச்சனை செஞ்சால் சும்மா விடவே மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி மறுபடியும் நிதிஷோட குணம் என்னன்னு இனியா மூலமாக நல்லா தெரிஞ்சிருச்சு. அதுக்கும் இப்போ அத்தை என் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி அந்த சுதாகர் கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு கொடுத்த 50 லட்ச ரூபா பணத்துக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிருக்காரா அப்படி நினைச்ச பாக்கியா இனியாவுக்கு ஆறுதல் சொல்லவும் முடியாம, ஈஸ்வரி கோவமா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லவும் முடியாம, செஞ்ச தப்புக்கெல்லாம் அந்த சுதாகரும் நிதிஷும் எனக்கு பதில் சொல்லணும், இல்லைனா அவங்க 2 பேரையும் நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. ஆனால் கோபி ரொம்ப கண் கலங்கி அழுகிறாரு. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. பாக்கியா பேச்சை கேட்டிருக்கணும். சம்மந்தி ரொம்ப நல்லவருன்னு நம்பி இனியாவை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் இனியா சொல்கிறதெல்லாம் பார்த்தா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க போல. அங்கே சுதாகரும் ரொம்ப நல்லவர் இல்லை, அந்த நிதிஷையும் நம்பி நம்ம ஏமாந்துட்டோம். இனியா உன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. என்ன நீ கேள்வி கேட்குற, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில தான் நான் இருக்கிறேன் இனியா. அந்த நிதிஷும் உன்னை புரிஞ்சிக்காம இப்படியெல்லாம் பேசுவார், அதுவும் நிதிஷ் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாருன்னெலாம் எனக்கு தெரியாது. நிதிஷோட குணம் தெரியாமல் நான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனே, என் பொண்ணோட வாழ்க்கையில் நானே பிரச்சனை செய்கிறதுக்கு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இங்கே கோபி அழுகிறாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கு பாக்கியா மேலே கோபம் இருந்தாலும் தான் வீட்டில் உள்ள இனியாவோட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சேன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் அங்கே சுதாகர் நிதிஷோட உண்மையான குணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. இனியா மூலமாக வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சதால எழிலும் செல்லியனும் ரொம்ப கோவமாக இங்கே சுதாகரை பார்க்க கிளம்புறாங்க. உடனே கோபியும் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். சுதாகர் இப்படி நம்ப வச்சு ஏமாத்துவார், இனியாவோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்வாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சுதாகர் நிதிஷை பற்றின உண்மை இனியா மூலமாக தெரிய வந்ததால் இங்கே கோபி இனியாவோட வாழ்க்கையை நினச்சி கண் கலங்கி போய் நிற்கிறாரு. உடனே இனியா, அம்மா அழாதீங்கம்மா, உங்களுக்குன்னு இருந்த 2 ரெஸ்டாரண்ட்லேயும் சுதாகர் இவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்காரு, அதை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏமா சொல்லலைன்னு கேட்க உடனே இங்கே பாக்கியா அழுதுகிட்டே உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும், நிதிஷ் கூட நீ சந்தோஷமாக வாழணும், சுதாகரால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் சுதாகர் எனக்கு எவ்வளோ பிரச்சனை செஞ்சாலும் அது எதுவுமே உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த சுதாகரும் நிதிஷும் இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இனியா அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு இனியா கிட்ட பாக்கியா பேசிகிட்டு இருக்காங்க. இனியாவோட வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இது எல்லாத்தையும் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க பாக்கியலட்சுமி.